சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். உங்களை எவ்வளவு நம்புறேன், கடைசியில நம்ப வச்சு இப்படி முதுகுல குத்திட்டீங்கல்ல. இல்ல சந்தோஷ், நாங்க சொல்றதெல்லாம் உண்மை, எங்களை நம்புங்க. மாமா, தயவு செஞ்சு எங்களை தப்பா நினைக்காதீங்க மாமா. உங்களை வெளியே கொண்டு வரதுக்காக தான் நாங்க ரெண்டு பேரும் இத்தனை நாளா போராடிட்டு இருக்கோம். அப்படிப்பட்ட நாங்க எப்படி மாமா இப்படி ஒரு காரியத்தை பண்ணுவோம்? அவ யார் சொல்லி கோர்ட்ல வந்து மாத்தி பேசினான்னு சத்தியமா எங்களுக்கு தெரியல மாமா. வேற யாருடி? நீங்க சொல்லிதான் சொன்னான, அவன் தான் தெளிவா சொல்லிட்டானே. ஐயோ, நீ நினைச்ச மாதிரியே உன் புருஷனை நீ காப்பாத்திட்டல, என் பிள்ளைக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டல்லடி. அப்புறமும் எதுக்குடி இன்னும் இப்படி நடிச்சு நாடகம் ஆடிட்டு இருக்க? ஐயோ இல்ல அத்தை, நாங்க அப்படி பண்ணல. நான் எப்படி சொல்லி புரிய வைப்பேன்? மாமா ப்ளீஸ் மாமா, நீங்களாவது சொல்றது கேளுங்க மாமா. இன்னும் எவ்வளவு உங்களை நம்ப சொல்றேன்? நம்புனதுக்கு தான் இப்படி நல்லா வச்சு செஞ்சிட்டீங்களே. என் அம்மா பார்வதி எல்லாரும் உங்களை பத்தி தப்பா சொன்னாங்க. ஆனா அப்ப கூட நீங்க ரெண்டு பேரும் அப்படிப்பட்டவங்க கிடையாதுன்னு நம்புனேன். கண்டிப்பா எனக்கு துரோகம் பண்ணிக்க மாட்டீங்கன்னு உறுதியா சொன்னேன். அப்படிப்பட்ட எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்றதுக்கு எப்படி மனசு வந்தது? தீர்ப்பு சொல்ற கடைசி நிமிஷம் வரைக்கும் நீங்க என்ன காப்பாத்துவீங்கன்னு நம்புனேன். ஆனா என் நம்பிக்கையை சுக்குநூறா உடைச்சு நீங்க என்ன ஏமாத்திட்டீங்கல்ல. அத நான் மறக்க மாட்டேன்டா, சாகுற வரைக்கும் மறக்க மாட்டேன்டா. உங்களோட சுயநலத்துக்காக என் வாழ்க்கையை அழிச்சிட்டீங்கல்ல. என்னை என் குடும்பத்துக்கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. இதுக்கெல்லாம் நீங்க ஒரு நாள் அனுபவிப்பீங்க. எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணி நீங்க இந்த நிமிஷம் வேணா ஜெயிச்சிருக்கலாம். ஆனா வாழ்க்கை முழுக்க நீங்க எனக்கு பண்ண பாவம் உங்களை சும்மா விடாது. அதுக்கான தண்டனையை நீங்க அனுபவிச்சே தீருவீங்க. மாமா தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க மாமா. நாங்க உங்களுக்கு துரோகம் பண்ணணும்னு நினைச்சது கூட கிடையாது மாமா. ப்ளீஸ் மாமா, எங்களை நம்புங்க மாமா. ஏய் போதும், இதுக்கப்புறம் எதுக்கு எப்படி நடிச்சிட்டு இருக்கிற? போயிடுங்க, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க. வாழ்க்கையில் இது வரைக்கும் எனக்கு எதிரிங்கன்னு யாரும் இருந்ததில்ல. நானும் எதிரிய யாரையுமே பார்த்ததில்ல. ஆனா இதுக்கப்புறம் எனக்கு எதிரிங்கன்னா அது நீங்க மட்டும்தான். நீங்க மட்டும்தான். என்ன பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? தள்ளுங்கம்மா, தள்ளுங்கம்மா சொல்றல. கூட்டிட்டு வாங்கயா. என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கூட்டிட்டு வாங்கயா. ஏத்த வண்டியில. அவரை விட்டுருங்க. அப்படி போங்க. தள்ளுங்க, தள்ளுங்க. ஐயோ பார்வதி, என்னாச்சு? சிஸ்டர் பாத்துக்க, நான் போய் வண்டி எடுத்துட்டு வரேன். எந்திரடி, என் மருமகளை தொட்டா நான் உன்னை கொன்னுடுவேன். எழுந்தறி முதல்ல. என் பிள்ளை என்கிட்ட இருந்து பிரிச்சு என் குடும்பத்தையே செதைச்சிட்டேன்லடி. உன்னை நான் சும்மா விட மாட்டேன். நீங்க பாரு, என் வயிறு எரிச்சு சொல்றேன்டி, நீங்க எல்லாம் நல்லாவே இருக்க மாட்டீங்க, நல்லாவே இருக்க மாட்டீங்க. வண்டி வந்துருச்சு. அப்பா தள்ளுடி, தள்ளுங்கப்பா. தூக்குங்க. பார்வதி வண்டியில ஏறுங்க. ஏய் போ, போன சொல்லல. அண்ணி தொலைச்சிருவாங்க. மலர், அக்கா, 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 அக்கா. மலர், 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 மலர். அர்ஜுன் அக்கா. மலர், ஏ அர்ஜுன், இன்னைக்கு நீ தப்பிச்சிருக்கலாம்.
ஆனா என் தங்கச்சியை கொன்னதுக்கான தண்டனைய சீக்கிரமே நீ அனுபவிப்படா.